இன்றைக்கான வீடியோவில் ஒரு கஸ்டமைஸ்டு 4.1 ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம டிசைன் பண்ணுறது ஸ்டீரியோ 2.1 5.1 இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கான வீடியோவில் ஸ்டீரியோ ஆம்பே 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி, அதாவது 2 டவர், 2 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர், ஒரு சப் ஊஃபர் போடுற மாதிரி 4.1 நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஆக்சுவல் ட்ராக் அப்படிங்கிறது ஸ்டீரியோ. நம்ம யூஸ் பண்ணுறது 2 டவரு, 2 புக் ஷெல்ஃபு, ஒரு சப் யூஸ் பண்ணுற மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு பேனல் டிசைன் தான். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம போடக்கூடிய ஸ்டீரியோ 2.1 ஆம்பில் யூஎஸ்பி போர்டோட ஒன்றா அனலாகில் அந்த பழைய டைப் முள்ளு மீட்டர், அதாவது அனலாக் மீட்டரை போட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லைன்னா 2 பேண்டில் ஆர்ஜிபியோட ஸ்பெக்ட்ரம் லைட் போட்டு பண்ணியிருந்தோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருந்தது. இன்றைக்கான வீடியோவில் முழுக்க ஒரு கஸ்டமைஸ்டு, அதாவது 21 பேண்டு ஆர்ஜிபி ஸ்பெக்ட்ரம் அனலைசர் போட்டு பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த லைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷனல் இருக்குது. அது நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த லைட்டோட ஆப்ஷனல் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இது ப்ளே பண்ணுறப்போ இது எல்லா கலர்லேயுமே மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ஆர்ஜிபி. இப்போ இதில் கலரோட பிரைட்னஸை குறைச்சி கூட்டி அந்த ஃபேடு மற்ற கலர் காம்பினேஷன் மாற்றுற மாதிரி ஒரு 7 ஆப்ஷனல் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு 1 by 1 செட் பண்ணி காட்டுற சாங் ப்ளே ஆகிறப்போ அதை பாருங்கள். அடுத்து கலர் சேஞ்சஸ்க்கு உண்டான ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் இந்த ஆப்ஷனில் 4 ரோக்கு ஒரு கலர் வரும், அதாவது 4 லைனுக்கு ஒரு கலராக பிரியும். இது சிங்கிள் கலர். உங்களுக்கு ஆர்ஜிபியில் இருக்கக்கூடிய எல்லா கலர்லையுமே எல்லா லைனுமே சிங்கிள் கலரில் டிஸ்பிளே பண்ணும். இதில் உங்களுக்கு கலரு ஃபேடான கலர் வேணுமா, சிங்கிள் கலர் வேணுமா, 4 லைனுக்கு ஒரு கலர் வேணுமா, ஒரு லைனுக்கு ஒரு கலர் வேணுமா, என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு இது ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியும். இங்கே இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது பிளிங்க் ஆகிற மாதிரி, ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி ரெக்கார்ட் ஆகும். பட் நேரில் பார்க்குறப்போ அந்த மாதிரி இருக்காது. அடுத்து இதில் நம்ம ஆப்ஷன் கண்ட்ரோலுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன்னா, ஸ்பீக்கருக்கு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலும், பேஸ் டபுளுக்கு ஒரு கண்ட்ரோலும், சப்புக்கு ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்குறோம். இது 4 ஸ்பீக்கருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக டவருக்கு ஒரு கண்ட்ரோலும், ஸ்பீக்கருக்கு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணினேன்.
பட் இதில் வந்து ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால, அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் லைட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 21 சென்டிமீட்டர் லென்த் வந்துடுது. அதுக்கு அந்த பக்கம் யூஎஸ்பி போர்டு வரதுனால ஸ்பீக்கர் லைனுக்கு மட்டும் தனியாக ஒரு கண்ட்ரோலும், பேஸ்டபுளுக்கு ஒரு கண்ட்ரோலும், சப்புக்கு ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துட்டா. அதே மாதிரி யூஎஸ்பி போர்டு வந்து எல்சிடி டிஸ்பிளே இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான் போட்டிருக்கிறோம். இதில் வந்து பாஸ், ப்ளே, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ஃபோல்டர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. டைரெக்டாக டிஎஃப் கார்டு யூஸ் பண்ணலாம். ஆக்சிலரி இன்புட் இருக்குது, பென்ட்ரைவ் யூஎஸ்பி இருக்குது, ப்ளூடூத் எஃப்எம் இருக்குது. உங்களுக்கு லாங்கிலிருந்து பார்த்தாலும் இந்த யூஎஸ்பியோட நம்பர்ஸ், லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக விசிபிள் ஆகும். அடுத்து ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். பவர் சப்ளை யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் போட்டிருப்பேன். அதாவது 15 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், நம்மளோட ஓன் வைண்டிங், பியூர் காப்பர், ஃபஸ்ட் கிரேடு காப்பர். பிரைமரி, செகண்டரி ரெண்டுமே காப்பர் தான் போட்டிருப்போம். அடுத்து சாம்ஹா கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறோம். 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். மெட்டல் டயோடு 3Nix மெட்டல் டயோடு போட்டிருக்கிறேன். அடுத்து சின்ன ரெக்டிஃபைர் யூனிட்டுக்கு வரக்கூடியதும் இந்த மாதிரி சின்ன கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமும் சாம்ஹா தான் போட்டிருக்கிறேன். இதில் வரக்கூடிய சின்ன டயோடு கூட 3Nix பிராண்டில் தான் போட்டிருப்பேன். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து 2 பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு பக் போர்டு வந்து 5 வோல்ட் நம்ம டியூன் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கும் ஸ்பெக்ட்ரமுக்கும் தனியாக ஒரு பக் போர்டு போட்டு 5 வோல்ட்டு டியூன் பண்ணியிருப்போம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய பேக் லைட்டும், சப்புக்கு இருக்கக்கூடிய பேக் லைட்டுக்கும் தனியாக ஒரு பக் போர்டு போட்டு 10 வோல்ட்டுக்கு டியூன் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக 12-0-12 டேப்பிங் எடுக்கிறதுனால அதை டிசியை கன்வெர்ட் பண்ணுறப்போ ஏசி இன்ட்டு 1.414 இஸ் ஈக்குவல் டு டிசி. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 14 வோல்ட் டிசி வர்றப்போ லைட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து ஃபேட் ஆகும், இல்லைனா ஃபியூஸ் போயிடும். அப்போ அந்த இடத்துல லைட் இல்லைனா பார்க்குறக்கு ஒரு மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டியே வராது. அதனால் வந்து நம்ம பேக் லைட்டுக்கு கூட நம்ம பக் போர்டு போட்டு வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுத்துருப்போம். அடுத்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 4FET மோனோ சக்தி போர்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து 2 பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு பேருக்கு வந்து 120 வாட் ஆர்எம்எஸ், 2 பேருக்கு 240 வாட் மேக்ஸிமம் ஆர்எம்எஸ். ரேட்டட் வந்து நீங்கள் 180 200 வாட்ஸ் வரைக்கும் லோடு கொடுக்கலாம். இது வந்து லெஃப்ட் டவருக்கு ஒன்று, ரைட்டு டவருக்கு ஒன்று போட்டிருப்பேன். அடுத்து வந்து புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர் 2க்கு வந்து மகாராஜா ஸ்டீரியோ போர்டு போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு 120 + 120 மேக்ஸிமம் ஆர்எம்எஸ், ரேட்டடு 100 + 100 200 வாட் ஆர்எம்எஸ். இதுக்கு வந்து நம்ம புக்ஷெல்ஃப் போட்டிருக்கிறோம். அடுத்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையரில் TLO 84 டூயல் ஐசி பேஸ்டு பிடி போர்டு போட்டிருக்கிறோம். இதில் வந்து பேஸ்டபுளுக்கு ஒரு ஐசியும், சப்பு ப்ரீக்கும் ஒரு ஐசியும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே இண்டிவிஜுவல் கெய்னர் இருக்குது. லெஃப்ட்டுக்கு ஒரு கெய்னரும், ரைட்டுக்கு ஒரு கெய்னரும், சப்புக்கு ஒரு கெய்னரும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து கெயின் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 50% கெயினில் தான் இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கெயின் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம எந்த மாதிரி லோடு கொடுக்குறோம், ஸ்பீக்கரோட ஆர்எம்எஸ் என்ன, நம்ம என்ன பவரில் ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து கெயின் தேவைன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கெயின் வந்து நம்ம எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் இன்புட் பேக் சைட்லேருந்து ஆக்சிலரி இன்புட் கொடுத்தாலோ அல்லது யூஎஸ்பி போர்டிலிருந்து வரக்கூடிய வால்யூம் கம்மியாக இருந்தாலோ தான் நம்ம கெயின் வந்து பூஸ்டப் பண்ண வேண்டியது வரும். இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 50 வரைக்கும் இருக்குது. அப்போ ஒரு சில போர்டில் வந்து 30 வரைக்கும் தான் இருக்குது. இந்த 50 வால்யூமே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான கெயின் இருக்கும். அதனால் வந்து கெயின் வந்து நம்ம 50% தான் வச்சுருப்போம். அதேமாதிரி சப்போட கெயினையும் 50% தான் வச்சுருப்போம். அடுத்து வந்து இங்கே செலக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பின் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சப்புக்கு உண்டான செலக்டர். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டபுளோட மிங்கிள் ஆகாமல் டைரெக்டாக பைபாஸ் பண்ணி சப்போட ப்ரீக்கு வேணும், அதாவது சப்பை கண்ட்ரோல் பண்ணுன்னா சப்போட பேஸ் மட்டும் கரெக்டாக டியூன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர் வந்து பேஸ்டபுள் போர்டோட மிக்ஸ் ஆகி சப்போட அவுட் கேட்பாங்க. அதாவது பேஸ்டபுள் போர்டில் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ சப்போட பேஸ் கூட மாறணும், அந்த பேஸோட பஞ்சு, சப்போட பேஸ் பஞ்சு மாறணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சாய்ஸ்னு கேட்டிங்கன்னா பேஸ்டபுளில் கண்ட்ரோல் ஆகாமல் டைரெக்டாக பைபாஸ் பண்ணி சப்புக்கு போகிறக்காக தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றக்காக நான் இந்த 2ஐயும் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறேன். அது கஸ்டமரோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து சப்புக்கு நம்மளோட ஓன் போர்டு 6FET மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட பவர் வந்து 350 வாட் ஆர்எம்எஸ் பவர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது 12 லீஃப் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கூலர் ஃபேன் எல்லாமே 24 வோல்ட்டில் ஸ்டோன் ப்ரோ ப்ரஷ்லெஸ் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூலர் ஃபேனில் நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. அதேமாதிரி நம்ம டோர் க்ளோஸ் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வென்டிலேஷனுக்கு தனியாக ஏர் பைப்பு எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு இதே மாதிரி
பவர் இதிலிருந்து உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது பவர் குறைக்கணுன்னாலும் குறைச்சிக்கலாம், அல்லது 2.1 வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை இதே சேஸ் போட்டு இதே மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு 5.1 ஆம்பா வேணாலும் நம்ம 5.1 ஆம்பா டிசைன் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம கஸ்டமைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட பேக் சைடு பார்ப்போம். இது ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ. இதில் வந்து நம்ம ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஸில் வந்து நம்ம லைன் கொடுத்துருக்குறோம். இந்த 4 பின் வந்து டம்மியாக இருக்கும். அடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்எஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பனானா சாக்கெட் நம்ம யூஸ் பண்ணல. ஆன் ஆஃப் சுவிட்சும் பேக் சைடு தான் வரும். ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்குற பவர் சப்ளைக்கு கம்ப்யூட்டர் சாக்கெட் வந்துடும். இப்போ இதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் காஸ்ட்லியே வேணும்னாலும் நம்ம பனானா சாக்கெட் போட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் இதிலிருந்து பட்ஜெட் குறைச்சி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டர் சாக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ரெகுலர் 2 பின் கேபிள் போட்டு நம்ம 2 கோர் கேபிள் போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட ரேட் என்ன, மொத்த பேக்கேஜாக எடுத்த என்ன ரேட் வருங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். Thank you.